அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்க இந்த இஃபா சிக்கன் தான். ஸோ இந்த இஃபா சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி டீட்டெயில்டு வீடியோவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சிக்கன் கண்டிப்பாக வீட்டில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னொரு வாட்டி தந்தூரி கிரில் சிக்கன் ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த இஃபா சிக்கன் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட் ஃபீஸ் டைரிஸ். இன்றைக்கி நான் 6 லெக் பீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். செஸ்ட் பீஸோட லெக் சேர்த்த மாதிரி. இதுக்கு நான் 200 கிராம்ஸ் ஹங் கர்ட் எடுத்திருக்கேன். கர்டு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஹாஃப் லெமன். இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட டெக்ஸ்டர் வந்து செமி திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் சிக்கனில் ஒட்டாது, மேரினேட்டும் ஆகாது. ஸோ லெமன் வந்து நான் ஹாஃப் லெமன் இதில் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். மசாலா பேஸ்ட் வந்து நல்லா வந்து செமி திக்காக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் எல்லா சிக்கன்லேயுமே இந்த மாதிரி நிறைய ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா உள்ள வரைக்கும் போய் நல்லா மேரினேட் ஆகும். நான் இன்றைக்கி மசாலா அப்ளை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 1 o'clock இது குக் பண்ண போகிறேன். 5 hours ஆகுது இது மினிமம் மேரினேட் ஆகணும். எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோ சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் ஃபுல்லாக போகிற மாதிரி மசாலா வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கன் வந்து மேரினேட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். உங்களுக்கு குக் பண்ணுற டைமும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நீங்கள் நல்லாவே குக் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஃப்ளெஷ்ஷும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் மேரினேட் பண்ண வைக்கிற ரீசனே. கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது நீங்கள் மேரினேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எல்லா சிக்கன்லேயும் நான் வந்து மசாலாஸ் அப்ளை பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் மேரினேட் பண்ணணும். வெளியில் வச்சு மேரினேட் பண்ணிடாதீங்க, தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மசாலாஸ் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். மசாலாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 hours கழித்து நான் 1 o'clock மாதிரி ஆஃப்டர்நூன் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லாக மேரினேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நான் ஒரு நல்ல ஒயிட் பேன் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து சிக்கன் 2 சைடுமே நல்லா குக் ஆகிற மாதிரி இருக்கும். ஒயிட் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணி இந்த சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் சிக்கன் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய ஆயிலும் யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணால் போதும். இதை நீங்கள் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடுமே திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லாவே வேகும். ஸோ நான் இதுக்கப்புறம் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான அந்த சாஸ் ரெடி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பாயில்டு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2 க்யூப்ஸ் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் க்யூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 6 பீசஸ் ஆன சிக்கனுக்கான குவான்டிட்டி தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 முட்டையில் கூட இதை பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில் சாஸ் இருக்கணும். சாஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டான கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் மயோனைஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம சிக்கன் குக் பண்ணதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நான் சிக்கனை நல்லா ஃபுல்லாக குக் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து இந்த ஒயிட் சாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இந்த சாஸ் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு ஜஸ்ட்டு 3 minutes வைக்க போகிறேன். அப்போ தான் அந்த சீஸ் வந்து கொஞ்சமாக அந்த ஹீட்டில் வந்து குக் ஆகி லைட்டாக மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நான் வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர், இது உங்களுக்கு ஆப்ஷனல். ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக ஒரு சார்கோல் நல்லா பர்ன் பண்ணி உள்ளே வச்சு ஒரு 2 drops ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இஃபா சிக்கனில் வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஸ்கிப் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு 3 minutes அளவுக்கு இந்த ஸ்மோக் கொடுத்துட்டு எடுத்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள்,
ஹீட் ஆகிடுச்சு. இந்த சீஸ் எல்லாம் வெளியில் மெல்ட் ஆகி அந்த சாஸோட சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகி ஃப்ளெஷ்ஷும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சிக்கனை வீட்டில் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் இல்லைன்னா ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணக்கூடிய இந்த டிஷ்ஷு ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் வீட்லேயே பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஃபீஸ்ட் டைரிஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.